என் பேச்சு கேட்காத. இந்த மாத்திரையும் தின்னுட்டு இருக்கீங்கன்னா ஒரு 2 வாரம் கழிஞ்சா திடீர்னு படுக்கையில் படுத்தாச்சு. எணிக்க முடியல. அந்த இடத்துல பாத்ரூம் போனது எல்லாமே என்னாலே தான் தான் சொல்லிட்டு கிடக்குனது. என் பசங்க ஆம்பளை பசங்களான பரவாயில்ல, ரோட்டில் தண்ணி அடிச்சு கிடக்கணும். ஒரு இடத்துல வந்து 11 மணிக்கெல்லாம் போய் அந்த இவரை வீடு சில வசதியானது. அது என் தங்கச்சினை கல்யாணம் பண்ணி கொடுத்தது வசதி கம்மி. அதனால இந்த மாதிரி எனக்கு எதுவுமே செய்யணும். ஞானும் அந்த மாதிரி அது எதிர்பார்க்கணதும் கிடையாது. நான் ஊருக்கு போகும்பொழுது கேட்டப்படுத்தேனே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆயினால நான் அந்த வீட்டு வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு மாதிரி நான் ஒதுங்கி இருக்கணும். என்னால் அவர் கஷ்டப்படக்கூடாது. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தியது. நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ கப்புகளை வாங்கி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் நாசம் பண்ணி வீணா இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பட்டாச்சு. உங்களுடைய கணவர் இங்க இருக்கிறதுனால தானே இப்படி போறாரு? வேற எங்க நான் அதுவும் சொல்லியாச்சு, ஊருக்கு வாங்க சொல்லியாச்சு. இந்த மாதிரி வருமானம் எங்குமே கிடைக்க மாட்டேன். இல்ல இந்த மாதிரி வருமானம் வேற எங்கேயும் கிடைக்காதுன்றீங்க. ஆனா அந்த வருமானம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சேரலையே? எதுவுமே இல்லையா? அப்ப நீங்க இன்னொரு ஊருக்கு போனா மன நிம்மதியோடையாவது இருக்கலாம் இல்லையா? வந்தாத்தன் வரமாட்டேன்னு எங்க ஊருக்கும் கொண்டு போயாச்சு. நான்